கமிட்மெண்ட் அதை ஃபுல்ஃபில் பண்ணுமா, இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனோட நீங்கள் உட்காந்து எவ்ரி சண்டே கோல் செட்டிங் டே நான் சொல்லுவேன். இதை நீங்கள் உங்கள் மென்டார்ட்டியோ கோச்சுக்கிட்டே கன்சல்டன்ட்டோ கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல நீ பூராக இருக்க, இந்த இடத்துல தப்பு பண்ணுற. சரி, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு குரு கிடைப்பதில்லை அப்படின்னா நாமளே நம்ம எப்படி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறது, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா? இதை நான் என்ன சொல்ல, ரெவ்யூ அண்ட் மானிட்டர் நீங்கள் பண்ணணும், வேறு யாரையாவது வச்சு பண்ணணும், அல்லது உங்களால் ரெவ்யூ பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும்னா எப்படி ஒரு கோலை செட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு ஒரு சக்ஸஸ் சீக்ரெட் நான் சொல்லித்தரேன். அதுக்கு பேர் திங்கிங் பிக். திங்க் பிக், அவ்வளோதான். பெருசாக திங்க் பண்ணுங்க. ரைட்டு? இது எல்லாருமே மோட்டிவேஷனாக சொல்கிறாங்க, பட் நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சொல்கிறேன். எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. 4C ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் பிக். 4C அப்படின்றது, சீனா என்ன, 4C என்ற சீல ஆரம்பிக்கிற வார்த்தைகள் இருக்கு. நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, C3 ஈக்குவல் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். கான்ஃபிடன்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் கான்டாக்ட்ஸ். ரைட்? அது போல 4C சேர்ந்த மாதிரி யோசிச்சு தான் நீங்கள் உங்களுடைய கோல் செட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும்.